வணக்கம். கோவை டுடே இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 3082 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இதனால் கோவை மாவட்டத்தில் தற்போது கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் 3082 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 2,72,140 அதிகரித்துள்ளது. அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் ஒருவர் உயிரிழந்தார். இதன் மூலம் கோவையில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,537 அதிகரித்துள்ளது. அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த 955 பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பி உள்ளனர். இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,55,875 அதிகரித்துள்ளது. மேலும் 13,728 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பொள்ளாச்சி அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதும் சிசிடிவி காட்சிகள். பொள்ளாச்சி அருகே உள்ள உடுமலை சாலையில் செல்லப்பம்பாளையம் பிரிவில் பொள்ளாச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற நபர்கள் மீது மோதி தூக்கி வீசப்பட்டனர். அருகில் இருந்தவர்கள் இருசக்கர வாகனத்தில் இருந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய போலீசார் அதிவேகமாக வந்த கார் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். அதிவேகமாக மோதிய கார் இருசக்கர வாகனத்தில் மோதும் காட்சிகள் அப்பகுதியில் வைத்திருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. அந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. கோவை ஆர்எஸ்புரம் மாநகராட்சி கலையரங்கில் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை சார்பில் தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதல்வர் ஆணைக்கிணங்க இன்று கோவை மாவட்டத்தில் 2800 பேருக்கு தாலிக்கு தங்கம் வாங்கப்பட்டுள்ளது. மேலும் 21,60,00,000 மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளும் பல்வேறு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் நோய் தொற்றை குறைக்க 100 வார்டுகளிலும் சிறப்பு அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல பேரூராட்சி பகுதிகளிலும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சிறுபாணி அணை நீண்ட கால திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு நிதி ஆதாரம் பெறப்பட்டு விரைவில் கோவை மாநகராட்சி பள்ளிகளில் 2 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். டாஸ்மாக் கடைகளை நோய் தொற்று குறையும் வரை மூட வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவரின் கருத்துக்கு முதல்வர் வரக்கூடிய காலத்தில் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவிப்பார். அதன்படி அரசு செயல்படும். கோவை மதுக்கரை பகுதியில் உள்ள சிறுத்தையை விரைவில் பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வனத்துறை அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. மக்களுக்கு பாதிப்பில்லாதபடி நடவடிக்கை எடுக்கப்படும். கோவை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்பவர்களுக்கு நேர்காணல் நாளை கோவையில் நடைபெறுகிறது. அதில் கூட்டணி கட்சிகளுக்கும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று கூறினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவருடைய வழிகாட்டுதலின்படி இன்று கோவை மாவட்டத்தில் 2800 மகளிருக்கு திருமண நிதி உதவி மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக 21,65,00,000 ரூபாய் மதிப்பிலான திருமண நிதியுதவி மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாக 2800 மகளிர் இன்று பயன்பெற்றிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் 39 பணிகளுக்கு 24 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை அமைக்கக்கூடிய பணிகள் இன்று முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. விரைவில் இந்த சாலை அமைக்கக்கூடிய பணிகள் விரைவாக முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளன.
அதேபோல் சாலை அமைக்கக்கூடிய பணிகள் தரமானதாக இருக்க வேண்டும் என்று அவ்விடத்திலே எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. விரைவாக அந்த பணிகள் தொடங்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு அந்த பணிகளுடைய வேலைகள் முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட இருக்கின்றன. அதேபோல் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த கொரோனா நோய் தொற்றினுடைய தாக்கத்தால் அதிகரித்து வரக்கூடிய அந்த பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் குறிப்பாக மாநகராட்சிக்குட்பட்ட 100 வார்டுகளுக்கும் 100 சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல் 33 பேரூராட்சிகளுக்கும் 33 சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 7 நகராட்சிகளுக்கும் 7 சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல் ஊராட்சி ஒன்றியங்களை பொறுத்தவரை 12 ஊராட்சி ஒன்றியங்களிலும் சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு அனைத்து நிலைகளிலும் அவர்கள் இந்த நோய் தொற்றினுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய வகையில் மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலமாக அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வரக்கூடிய காலங்களில் இந்த நோய் தொற்றினுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடிய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கின்றன. நம்ம இப்போதான் கொஞ்சம் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது என்னென்னா, கோவை மாவட்டத்தில் மாநகராட்சிகள் மட்டுமல்ல, கோவை மாவட்டம் முழுவதுமே இப்போ நாங்கள் நகராட்சி பேரூராட்சி பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இடங்களில் கூட நிறைய இடங்களில் வந்து எங்களுக்கு சீரான குடிநீர் விநியோகம் இல்லை அப்படிங்கிற அந்த குறைபாடுகளை மக்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னென்னா, ஒரு முழுவதுமான ஒரு நீண்ட காலம், குறிப்பாக வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கான ஒரு திட்டமிடுதல் மிக முக்கியமானதாக இருக்கின்றன. அதற்காகத்தான் நாங்கள் அந்த டிபிஆர் தயாரிக்கக்கூடிய பணிகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. விரைவில் அந்த டிபிஆர் தயாரிக்கக்கூடிய அந்த பணிகள் நிறைவு பெற்ற பிறகு அதற்கான நிதி ஆதாரத்தை பெற்று விரைவாக அந்த பணிகள் மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அந்த பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே வந்து எந்தெந்த பகுதிகளில் வந்து 2 நாட்களுக்கு ஒரு முறை சீரான குடிநீர் விநியோகம் தேவை என்பதை கணக்கெடுக்கப்பட்டு எதன் மூலமாக நம்ம அதை பூர்த்தி செய்ய முடியும் என்பதையும் கணக்கெடுக்கப்பட்டு ஏற்கனவே இருந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்களோட கூட வந்திருந்தீங்க, எல்லாரும் மக்கள் சபை கூட்டத்துக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தீங்க. நிறைய குடியிருப்போர் நல சங்கங்கள்லாம் எங்கள்கிட்ட எடுத்து சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, 9 நாள் ஆகுதுங்க தண்ணி வந்து, 10 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி வருது. அதனால் எங்களுக்கு குறைஞ்சபட்சம் 2 நாட்களுக்கு ஒரு முறையாவது தண்ணீர் தேவை என்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு நீங்கள் எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். முதலமைச்சர் அவர்கள் இதற்காக சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்கான உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே இந்த முழு பங்களிப்புடன் மிக விரைவாக இதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. ஏற்கனவே வந்து மாநகராட்சியில் கடந்த காலங்களில் வந்து பல்வேறு குளறுபடிகள், அதே போல் அரசினுடைய நிதிகள், குறிப்பாக வந்து ஒரு சாலை அமைக்கக்கூடிய பணிகளுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டத்தினுடைய நிதிகள் வந்து பொது நிதிகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டு அதன் மூலமாக பொது நிதியில் எடுக்கப்பட்ட பணிகளுக்கு அந்த செலவினங்களை செய்தது, அதே போல் சம்பளம் வழங்குவதற்கான செலவினங்களை செய்தது, இப்படி என்ன பல குளறுபடிகளை செய்திருக்கின்றார்கள். அப்படி தான் மாநகராட்சியில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, இப்போ தனியார் வாகனங்கள் எடுத்து குப்பை எடுக்கக்கூடிய அந்த நிலைகளில் கூட பார்த்தீங்கன்னா அதிகமான செலவினங்கள் அதில் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த எல்லாமே வந்து இப்போ விசாரணையில் இருந்து கொண்டிருக்கின்றன. விசாரணை இறுதி கட்டத்தை அடைந்தவுடன் அதற்கான முழு வடிவம் பெற்ற பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து கொரோனா பரவல் குறைய வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மருத்துவத்துறையை சார்ந்திருக்கின்ற வல்லுநர்கள் என ஆலோசனை கூட்டங்களை நடத்தி பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சருடைய அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறையின்படி அரசு நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே வரக்கூடிய காலங்களில் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு ஏற்ப அரசு நிர்வாகம் செயல்படும். சார், மாநகராட்சியில் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் பிளாஸ்ட் ஆகுது, டிரான்ஸ்பாரன்சி சார். எங்கே சார்? பல இடங்கள்ல ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்கள் தவறாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா மே மாதம் ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது தமிழ்நாடு மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும், வாரியத்தை பொறுத்த வரைக்கும், அதுக்காக மே மாதத்துக்கு முன்னாடி 9 மாதம் பராமரிப்பு பணிகளே இல்லாமல் இருந்துச்சு. 10 நாட்களில் வந்து சிறப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவிட்டு 10 நாட்களில் பணிகள் முடிக்கப்பட்டு அந்த பகுதிகளுக்கு நேரில் சென்ற பொழுது முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி ஆய்வுப் பணிகள் மேற்கொண்ட பொழுது வந்து தமிழ்நாடு முழுவதும், அதாவது வந்து லோ வோல்டேஜ், ஓவர்லோடு, இது ரெண்டையும் கணக்கெடுக்கப்பட்டு 8905 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து புதிதாக அமைக்கப்பட வேண்டும் என்று கண்டறியப்பட்டன. அதற்காக முதலமைச்சர் அவர்கள் 625 கோடி ரூபாய் நிதிகளை ஒதுக்கி அந்த பணிகளை குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சருடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்தார்கள். அதன் அடிப்படையில் முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் வந்து இன்னைக்கு
அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கக்கூடிய பணிகள் விரைவாக இன்னும் 30 நாட்களுக்குள் அந்த பணிகளும் நிறைவு பெற இருக்கின்றன. எனவே தமிழ்நாடு முழுவதுமே தேவையான அளவிற்கு புதிய டிரான்ஸ்ஃபார்மர்கள் அமைக்கக்கூடிய பணிகள் இன்னும் 30 நாட்களில் மொத்தம் 8905 அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கக்கூடிய பணிகள் நிறைவு பெறும். அதனால் எங்கேயாவது இனி கூடுதலாக தேவைப்பட்டால் அதையும் கணக்கெடுக்கப்பட்டு அதையும் மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அது மாதிரி இன்னொரு கருத்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா துணை மின் நிலையங்கள் அமைக்கிறதுக்கு கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 216 துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. அதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு துறைகளுக்கு இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு 73 துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கான இடங்களுக்கான தேர்வுகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விரைவில் அந்த இடங்களும் மின்சார வாரியம் அந்த இடத்தையும் பெற்று அதற்கான பணிகளை தொடங்க இருக்கின்றன. தற்போது இந்த சிறுத்தை பிடிக்கிறதுக்கான பணி தொய்வு ஏற்படுது சார். பொதுமக்கள் வசிக்கிற இடத்துல வந்திருக்கு. பட் அவங்க மயக்க ஊசியை செலுத்த முடியாத சூழ்நிலை இருக்குது. அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இல்லை சார், அதில் இப்போ வனத்துறை அரசு நிர்வாகம் இணைந்து அதற்கான பணிகளை வேகப்படுத்தியிருக்காங்க. விரைவில் அந்த அவருடைய வேகம் என்பது நிறைவேறக்கூடிய அளவில் திட்டமிடுதல் இருக்குது. எந்த விதத்திலையும் பொதுமக்களுக்கு பாதிப்புகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதா, அதனால தான் ஒரு சரியான திட்டமிடுதலோடு அந்த பணிகளை இப்போ வேகப்படுத்தியிருக்காங்க சார். கோவை செல்வபுரம் சிஜிவி நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை செல்வபுரம் சிஜிவி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை அள்ளித் தருவது உள்ளிட்ட பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ளது. இந்நிலையில் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மங்கள இசையுடன் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியவாஜனம், பஞ்சகாவியம், கணபதி ஹோமம், ஸ்ரீ துர்காலட்சுமி சரஸ்வதி பூஜை ஹோமம், நவகிரக ஹோமம், சுதர்சன தன்வந்திரி கோபுர பூஜை, புற்று மண் எடுத்து கங்கணம் கட்டுதல், பஞ்சதீர்த்தம், முளைப்பாரிகை, ஆலயம் அழைத்து வருதல் நடைபெற்றது. கண்ணன் சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்ற இதில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 2ஆம் கால பூஜையுடன் விமான கும்பாபிஷேகத்துடன் மூலஸ்தான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் அந்த பகுதி மக்கள் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி முகக்கவசம் அணிந்தபடி கலந்து கொண்டனர். முன்னதாக கோவிலுக்கு வந்த பாஜக தேசிய செயலாளர் ராஜாவிற்கு கலை கலாச்சார பிரிவு மாநில செயலாளரும் விழா ஒருங்கிணைப்பாளருமான PV சண்முகம் வரவேற்பு அளித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா கமிட்டி உறுப்பினர்கள் பகவதி குணசேகரன், பிச்சைமணி, சுசீலா, அக்கா பாலன், PV சண்முகம் ஆகியோர் செய்திருந்தனர். கோவையில் நடைபெற்ற கோவில் விழாவிற்கு வருகை தந்த பாஜக தேசிய செயலாளர் ராஜாவை செல்வபுரம் மண்டல செயலாளர் ராஜேஷ் சால்வை அணிவித்து வரவேற்றார். கோவை செல்வபுரம் சிஜிவி நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தந்த பாஜக தேசிய செயலாளர் ராஜா அதே பகுதியில் உள்ள பாஜக செல்வபுரம் மண்டல செயலாளர் ராஜேஷ் இல்லத்திற்கு வருகை தந்தார். அப்போது ராஜேஷ் மற்றும் மாவட்ட செயலாளர்
கார்த்தி ஆகியோர் ராஜாவிற்கு சால்வை அணிவித்து வரவேற்றனர். தொடர்ந்து மண்டல செயலாளர் ராஜேஷின் செயல்பாடுகள் குறித்து வாழ்த்து தெரிவித்த ராஜா அவரது குடும்பத்தினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார். கோவை செல்வபுரம் சிஜிவி நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் சமேத ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் நடைபெற்ற மகா அன்னதானத்தை சட்டமன்ற கொறடா வேலுமணி துவக்கி வைத்தார். கோவை செல்வபுரம் சிஜிவி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் சமேத ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் அனைவரும் முகக்கவசங்கள் அணிந்தபடி கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக நல்லறம் அறக்கட்டளையின் தலைவர் அன்பரசன் கலந்து கொண்டார். அவரை கோவில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து வரவேற்றனர். முன்னதாக 2ஆம் கால பூஜையுடன் விமான கும்பாபிஷேகத்துடன் மூலஸ்தான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற அன்னதானத்தை முன்னாள் அமைச்சரும் தமிழக சட்டமன்ற கொறடாவும் ஆன வேலுமணி துவக்கி வைத்தார். இதில் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழக பாஜக கலை கலாச்சார பிரிவு மாநில செயலாளரும் விழா ஒருங்கிணைப்பாளருமான PV சண்முகம் ஏற்பாடு செய்திருந்தார். கோவை சிறுத்தையை பிடிக்க 4வது நாளாக வனத்துறையினர் தீவிரம். கோவையில் பாழடைந்த குடோனில் பதுங்கியிருக்கும் சிறுத்தையை பிடிக்க 4வது நாளாக வனத்துறையினர் கூண்டு வைத்து காத்திருக்கின்றனர். இந்நிலையில் சிறுத்தை நடமாடும் CCTV காட்சிகளை வனத்துறையினர் இன்றும் வெளியிட்டுள்ளனர். கோவை குனியமுத்தூர், சுகுணாபுரம், கோலமாவு மலை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 மாதங்களாக பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த 3 வயதுடைய ஆண் சிறுத்தை கடந்த திங்கட்கிழமை சுகுணாபுரம் வாளையாறு சாலையில் உள்ள பாழடைந்த குடோனில் பதுங்கி இருப்பது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பாழடைந்த குடோனை வலை கொண்டு மூடிய வனத்துறையினர் குடோனில் 2 வாயில்களிலும் கூண்டுகள் வைத்து கூண்டுகளில் இறைச்சி மற்றும் நாய்களை கட்டி வைத்து அதனை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 5 கேமராக்கள் மூலம் சிறுத்தையின் நடவடிக்கைகளை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். தொடர்ந்து 4வது நாளாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வனத்துறையினர் நேற்றை தொடர்ந்து இன்று அதிகாலை நேரத்தில் சிறுத்தை நடமாடும் CCTV காட்சிகளை வெளியிட்டுள்ளனர். அதில் அதிகாலை அளவில் சிறுத்தை குடோனுக்குள் உலா வருவதும், கேமராவை உற்று பார்ப்பதும், கூண்டின் அருகே சென்றுவிட்டு திரும்பவும் பதிவாகியுள்ளது. கடந்த 3 தினங்கள் இரவு பகலாக வனத்துறையினர் கூண்டு வைத்து காத்திருந்தும் சிறுத்தை கூண்டுக்குள் அகப்படாமல் போக்கு காட்டி வருகிறது. கூண்டுக்குள் அருகில் வரும் சிறுத்தை புத்திசாலித்தனமாக அப்படியே திரும்பி செல்வதும், குடோனை விட்டு வெளியேற இடம் தேடுவதுமாக உலா வருகிறது. இந்த சிறுத்தை வனத்திலிருந்த மற்றொரு பலம் வாய்ந்த சிறுத்தையால் விரட்டப்பட்டிருக்கலாம் என கூறும் வனத்துறையினர், ஏற்கனவே கூண்டில் பிடிபட்டு வனத்தில் விடுவிக்கப்பட்ட சிறுத்தையாக இருக்கக்கூடும் எனவும் சந்தேகிக்கின்றனர். மேலும் மயக்க ஊசி செலுத்த முயற்சி செய்தால் குடோனில் உள்ள பொருட்களில் சிக்கி சிறுத்தை காயமடைய வாய்ப்புள்ளதை சுட்டிக்காட்டும் வனத்துறை அதிகாரிகள் 4வது நாளாக காத்திருந்து அதனை கூண்டிலேயே பிடிக்க தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவையில் பூஸ்டர் தடுப்பூசி முகாம். தமிழகம் முழுவதும் இன்று பூஸ்டர் தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவையிலும் இன்று பூஸ்டர் தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. கோவை அரசு மருத்துவமனை, ESI மருத்துவமனை, அனைத்து வட்டாரங்களிலும் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அனைத்திலும் பூஸ்டர் டோஸ் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த முகாம்களில் முன்கள பணியாளர்கள், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், இணை நோய், உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. இந்த முகாமில் முன்கள பணியாளர்கள், 60 வயதிற்கு மேற்பட்ட இணை நோய் உள்ளவர்களுக்கும் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. 2வது தவணை தடுப்பூசி செலுத்தி 90 நாட்கள் முடிந்தவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. கோவையில் நடைபெற்று வரும் இந்த முகாமில் காலையில் இருந்தே முன்கள பணியாளர்கள், 60 வயதிற்கு மேற்பட்டோர் ஆர்வமுடன் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தி வருகின்றனர். இன்றைய கோவை டுடே நிறைவடைகிறது. தினமும் மாலை 7 மணிக்கு, இரவு 10 மணிக்கு, காலை 8 மணிக்கு. நன்றி, வணக்கம்.